பழம் தமிழகத்தில் பாய்ந்த மிக பழமையான நதிகள் பற்பல. அந்த நதிக்கரைகளில் அமைந்துள்ள வரலாற்று சின்னங்களை தேடி அவ்வப்பொழுது பயணங்களை மேற்கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இந்த காணொலியில் பார்க்கறது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றங்கரையில் அமைந்துள்ள சங்ககால நகரம் அல்லது நாடுன்னு சொல்லலாம். அந்த வகையில் நன்னன் என்னும் மன்னன் ஆட்சி செய்ததாக மலைப்படுகடம் பாடுகின்ற சிறப்பான ஒரு ஊர் தான் செங்கம். பழங்காலத்து செங்கன்மான் அழைக்கப்பட்டது. அங்க உள்ள ரிஷபேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அனுபாமிகை உடனுரை ரிஷபேஸ்வரர் ஆலயம். அந்த ரிஷபேஸ்வரரோட தரிசனத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆலயம் ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வரலாற்றில் சொல்றாங்க. ஆனால் இந்த ஆலயத்தை பற்றிய குறிப்புகள் எதுவும், கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. ஆனால் கல்வெட்டுகளை பற்றிய தகவல்கள் எதுவும் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கப்பெறவில்லை. கண்டிப்பாக இதெல்லாம் படி எடுத்திருப்பாங்க அரசாங்கத்தில். ஆனால் இந்த கல்வெட்டுகள் குறித்த தகவல்கள் இணையத்தில் தேடும்போது இந்த கல்வெட்டுகளை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. நாங்கள் போன நேரம் புனரமைக்க பணிகள் முடிந்தும் முடிவு பெறாத நிலையிலும் இந்த ஆலயம் இருந்ததுனால ஒரு முழுமையான வீடியோவா இந்த இதை பண்ண முடியல. பல இடங்களை மிஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அது அந்தந்த இடத்துல இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த ஆலயத்துக்கு நம்ம போயிருந்தோம். இந்த ஆலயத்தோட கட்டிடக்கலைக்கு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் 3ஆம் தேதி மாலை கோபுரத்தில் படுகின்ற சூரிய கதிரானது சிறிது நேரம் அருகில் உள்ள நந்தியிலும் படும். அவ படும்போது நந்தி பொன்னிறத்தில் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு பல்வேறு மக்கள் கூட்டமாக அந்த நந்தியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமா பழந்தமிழரின் கட்டிடக்கலைக்கு இந்த ஆலயம் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றதும் இந்த ஆலயத்தோட சிறப்பாகும். இது மட்டுமல்லாமல் இந்த ஆலயமானது ஒரு தேவார வைப்பு தலமாகும். அதாவது அப்பர் இருக்கார் இல்லையா, அப்பர் இந்த இறைவனை பற்றி பாடியுள்ளதாகவும் இது தேவார வைப்பு ஸ்தலமாக கருதப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, கட்டிட வேலைப்பாடுகள் புனரமைப்பு பணிகள் முழுமையாக முடிக்கப்படவில்லை. அதனால கல்லும் மணலும் அங்கே குஞ்சு கிடக்கத்தை பார்க்க முடியுது. அதனால ஆலயம் போதுமான பராமரிப்பின்றி சூழ்நிலையில தான் நம்ம இந்த ஆலயத்தில் காணொளி பதிவு செஞ்சிருக்கோம். இது விநாயகர் ஆலயம். அந்த விநாயகருக்கு தனி கற்றளி இருக்கு. மற்றும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த கோயில்களை அந்தந்த தூண்களில் நிறைய இடத்துல அதுக்கு அந்த மன்னர்கள் போன்றவர்கள், சிறு மன்னர்கள் ஏதாவது இந்த கோயிலுக்கு பணிகளுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சிலைகள் அங்கங்கே தூண்களில் பொறிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்சம் வன்னி மரமாகும். இந்த செங்கம் அப்படின்ற ஊர்ல நான் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வரலாறு சார்ந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபேஸ்வரர் ஆலயம், இதற்கு அருகிலேயே உள்ள வேணுகோபால் சுவாமி ஆலயம், அதற்கடுத்து இதுக்கு அருகிலேயே உள்ள ஒரு பழமையான காளி கோயில், அதாவது காளிகாம்பாள் ஆலயம்னு சொல்லுவாங்க. அது இந்த அளவு பிரம்மாண்டமாக இருக்காது, ஒரு சாதாரண நிகழ்கால கோயில் போல இருக்கும். அந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்த கண்ணீர்களோட மிக பழமையான சிலை 7 சிலைகள் இருக்கு இல்லையா, அது வீரபத்திரர் சிலை மற்றும் விநாயகரோட சிலை அப்படின்னு 9 சிலைகள் ஒரு இடத்துல பத்திரமா லாக் பண்ணி, அதாவது வேலியிட்டு பத்திரமா வச்சிருக்காங்க. அது மிக மிக பழமையானது. அதனால செங்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பார்க்க தவறிய 3 ஆலயங்கள் இந்த 3 ஆலயங்கள் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் பக்கம் பக்கமாவே இருக்கு. ஏறத்தாழ 1 மணி நேரம் 2 வருடத்துல அந்த 3 ஆலயத்தையுமே நீங்க பார்த்துடலாம். முருகரோட சன்னதியில இருக்கும். கட்டிட வேலைப்பாடுகளுக்கு சாரம் கட்டப்பட்டதில் அங்கே பார்க்க முடியுது.
ஒவ்வொரு மாசமும் பார்த்தா திருவண்ணாமலைக்கு எண்ணற்ற நபர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான சொல்றது லட்சக்கணக்கிலே நெருங்கிருச்சு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு நீங்க போகும்போது கூட ஒரு ஏறத்தாழ ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த செங்கம் பெங்களூர் சாலையில் அமைஞ்சிருக்கு. அதனால வாய்ப்பு கிடைக்கும் செங்கத்தை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த ஆலயங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இவை எல்லாமே நவகண்ட சிற்பங்கள். இந்த கோயில் புறவைப்புல தூக்கி விசாட்டப்பட்டிருக்கு. சரி பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ அதே ஒரு 4 நவகண்ட சிற்பங்கள் இருக்கு. நவகண்ட சிற்பங்கள் என்ன நடக்குதுன்னா, இறைவனை வேண்டிக் கொண்டு தன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக சில சமயங்களில் வந்து தன்னுடைய தலையவே அறுத்து கொடுத்துருவாங்க. அதான் நவகண்ட சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன் தலையை தானே பலியிடுவது. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது இதே செங்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு ஆலயமான வேணுகோபால பார்த்த சுவாரதி பெருமாள் கோயில் அப்படின்ற கோயில் பார்த்திருக்கோம். இந்த கோயிலும் ஏறத்தாழ 700 வருடங்களுக்கு மேல பழமையான கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இறைவன் வந்து ராமரால் வழங்கப்பட்ட விஷ்ணு இங்கே இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதே மாதிரி வந்து இந்த ஆர்கிடெக்சர் இந்த கோயிலோட கட்டிடக்கலை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலை போலவே அமைப்பில் இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றும் ராமாயண காட்சிகளை வந்து இங்க வந்து ஓவியங்களாக கோயிலை வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனா நாம போன நேரத்துல கோயில் வந்து முழுக்க முழுக்க புனரமைப்பு பணியில் இருந்தனால இந்த கோயிலுக்குள்ள உள்ள இந்த ஓவியங்களையோ அதே மாதிரி அற்புதமான கட்டிடக்கலை குறித்த விஷயங்களையோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. மீண்டும் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா அந்த கோயில் உள்ள மற்றும் இந்த போல தவறப்படப்பட்ட விஷயங்களை வந்து நாம பதிவு செய்வோம். இப்போதைக்கு இந்த காணொலியில இந்த கோயிலுக்கு வெளிப்புறத்தில் இருந்து மட்டுமே நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இதே போல வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.